எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை எண்கள் தரும் ராஜ வாழ்க்கை என்கின்ற அற்புத தலைப்பை நம்மோடு பகிர வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேலு MABEd ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நேயர்களுக்கு இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடிட்டோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்கள் இந்த யூடியூப் சேனல்லையோ அல்லது முகநூல் பக்கமோ அவருக்கு ஒரு வாழ்த்து போடுங்க. சக்திவேலியாவுக்கு ஒரு பிறந்தநாள் நல்வாழ்த்து போட்டு ஆட்சி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய இன்றைய தலைப்பு ராஜநிலை எண்களும் அதன் ராஜ வாழ்க்கை தலைப்பில் பேச இருக்கிறார். வாருங்கள் ஐயா, பேசுவோம். ஆனை முகத்தனை ஐந்து கரத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை. ஓம் குருவாழ்க, குருவை போற்றி, குருவே துணை என ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி கொண்டு, எனக்கு ராஜநிலை எனும் அற்புத கலையை கற்றுத்தந்த போற்றுதலுக்குரிய குருநாதர் ராஜசேகர ஐயா அவர்களின் பாதம் பணிந்து, இந்நிகழ்ச்சியை ராஜநிலை டிவி மற்றும் ராஜநிலை முகநூல் பக்கம், ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை குழுமம் தொடர்ந்து 18வது கருத்தரங்கில் பேச வாய்ப்பு தந்த ஐயாவிற்கு மீண்டும் ஒரு வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ராஜநிலை எண்கள் தரும் ராஜ வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். ஒவ்வொரு கருத்தரங்கும் மிக சீரும் சிறப்புமாக ராஜநிலை ஜோதிடர்களை வெளிக்கொண்டு வரும் நோக்கிலும், ராஜநிலை கலை வளர வேண்டும் என்ற நோக்கிலும் நல்லெண்ணத்தோடு இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய குருநாதரின் பாதம் பணிந்து, இந்நிகழ்ச்சியானது வெறுமனே ராஜநிலை ஜோதிடர்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் ராஜநிலை பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை தனது அயராத முயற்சியால் சீரும் சிறப்புமாக செவனை செய்து கொண்டிருக்கிறார். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வளர உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு, இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது போல ராஜநிலை எண்கள் உலகெங்கும் பரவி கிடக்கிறது என்று சொன்னால் இது மிகையாகாது. இயற்கை சக்தி மிகுந்த ராஜநிலை எண்களை ஒரு பட்டியலாக ராஜசேகர ஐயா அவர்கள் எங்கள் குருநாதர் வழங்கியிருக்கிறார். இந்த பெயர் பட்டியலில் அல்லது அந்த எண்களில் உள்ள நபர்கள் மட்டுமே வாழ்வில் ஜொலிக்கிறார்கள் என்பது எனது முதல் தரமான கருத்து. அவர்களுக்கே ராஜ வாழ்க்கை கிட்டுகிறது என்பதை சொல்லவே இந்த தலைப்பை உங்கள் முன்பு பேச வந்திருக்கிறேன். இயற்கையாக எல்லோருக்கும் பெயர் அமைஞ்சிறது இல்லைங்க. அந்த அமையக்கூடிய பெயர் வெற்றியாளராக தீர்மானிக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படி பெயரில் தவறு இருக்கும் பட்சத்திலும் ராஜநிலை கலை அடிப்படையில் பெயர்களில் திருத்தம் செய்து சிறு மாற்றம் செய்து இயற்கை சக்தி வாய்ந்த ராஜநிலை எண்களில் பெயர்களை மாற்றிக்கொண்டால் எல்லோரும் ராஜ வாழ்க்கை வாழ முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் எங்கள் ராஜநிலை ஆசான் மதிப்பிற்குரிய ராஜசேகர ஐயா அவர்களை முன்னுதாரணமாக சொல்ல வருகிறேன். பொதுவாக அனைவரது பிறப்பும் சம்பவம். பிறப்பு இறப்பு என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பிறப்பு என்ற ஒன்று உண்டானால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் எல்லோருக்கும் உண்டு. அப்படி சாதாரண சம்பவமாக இருக்கக்கூடிய நிகழ்வை சரித்திரத்தில் நீங்களும் உங்கள் பெயரும் உங்கள் புகழும் இடம்பெற வேண்டுமானால் உங்கள் பெயர் ராஜநிலையில் உள்ளதா, அல்லது உங்கள் கைபேசி எண்கள் ராஜநிலைப்படி அமைந்துள்ளதா, அல்லது உங்கள் தொழில் நிறுவன பெயர்கள் அமைந்துள்ளதா என்பதை ஒரு கணம் நீங்களும் கலந்தாலோசித்து பலன் பெறுவது நன்மையை சொல்லும். பொதுவாகவே ராஜநிலைப்படி பெயர் அமைந்த நபர்கள் எல்லோரும் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள், சரித்திரம் படைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இங்கு நான் சொல்லக்கூடிய கருத்து. சரிங்களா? எல்லோரும் பிறப்பது சம்பவம், எல்லோருக்கும் சரித்திரம் கிடைக்க வேண்டுமானால்
உங்கள் பெயரும் ராஜநிலையில் அமைய வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம். பொதுவாக பிறந்த தேதி, மாதம், வருடம் என்பது நிலையானது. இது மாற்ற முடியாதது, மாற்றத்திற்கு உட்படாதது. கான்ஸ்டண்ட்டாக இந்த விஷயம் நிலைச்சு நிற்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தேதி, மாதம், வருடம் மாற்ற முடியாத பட்சத்திலும் பெயர்களில் செய்யும் திருத்தம் பெரும் முன்னேற்றத்தை தருகிறது. அதற்கு உதாரணமாக எங்கள் குருநாதர் பற்றியே சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நமது பெயர், கைபேசி எண்கள், வாகன எண்கள், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் பின் நம்பர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தொழில் நிறுவன எண்கள், மேலும் நாம் பயன்படுத்தக்கூடிய காலணிகளுடைய அளவுகள், ஆடைகளுடைய அளவுகள், கல்லா மேசை அளவுகள், எங்கும் எல்லா துறையிலும் ராஜநிலை எண்கள் படி சூட்சும அளவுகளில் வைத்து வெற்றி காணக்கூடிய சூட்சுமத்தை எங்கள் குருநாதர் வழங்கியிருக்கிறார். இதன்படி நாங்களும் கொடுத்து பலருக்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இம்மண்ணுலகில் மனிதராய் பிறப்பது சம்பவம். எல்லோரும் பிறந்து விட்டோம். இப்பிறப்புக்கு ஒரு அடையாளம் என்னங்க? பொதுவாக எல்லாரும் பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், போயிட்டோன்னு இல்லாமல் ஏதோ ஒரு குறையுள்ள மனிதர்கள் குறையோடு பிறப்பது இயல்பானது தான். அந்த குறைகளை திருத்தி கொண்டு வாழ்வதே சாலச்சிறந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி குறையுள்ள மனிதரையும் நிறையுள்ள வெற்றியாளராக மாற்ற உதவும் கலை எங்கள் ராஜநிலை கலை என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் அந்த சீரும் சிறப்பும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், நீங்களும் வாழ வேண்டும், இம்மண்ணில் ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், ஆம் என்ற பதில் உங்களுடையதானால் உங்களுக்கும் நாங்கள் நல்வழி காட்ட உறுதுணை புரிவோம் என்று கூறிக்கொண்டு, பிறப்பு என்பது விதி, விதியை மதியால் வெல்லலாம் என்ற நல்லதொரு கூற்றுக்கிணங்க உங்கள் பெயரில், உங்கள் வாகன எண்களில் செய்யக்கூடிய திருத்தம் உங்கள் வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை தரும் நிச்சயமாக என்று கூறிக்கொண்டு, உங்கள் பிறப்பு நட்சத்திர பெயர் பலன் தரவில்லை என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறதா? கவலையை விடுங்கள், ராஜநிலைக்கு வாருங்கள். உங்கள் பிறப்பு நட்சத்திரப்படி பெயர் அமைந்தும் பலன் இல்லை, முன்னேற்றம் இல்லை என்று சொல்பவர்கள் ராஜநிலைப்படி பெயர்களில் திருத்தம் செய்து கொள்ளுங்கள். திருத்தம் செய்து கொண்டால் உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் என்று கூறிக்கொண்டு, ராஜநிலை உங்கள் பெயரில் செய்யக்கூடிய மாற்றம் பெரும் முன்னேற்றமாக விளங்கும் என்பதற்கு நாங்கள் ஆணித்தனமான நம்பிக்கையை கொடுக்கிறோம். பல வாடிக்கையாளர்களுக்கு மாற்றி கொடுத்து நல்லதொரு வெற்றியை வாடிக்கையாளர்களுக்கும் தந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் பெற விரும்பினால் ராஜநிலை ஜோதிடர்களை அணுகலாம். குறிப்பாக ராஜநிலை சக்திமிகு எண்களில் இயற்கையாக பெயர் அமைந்தவர்களும் அல்லது அமைத்து கொண்டவர்களுமே இன்று இந்த உலகில் வெற்றியாளர்களாக ஜொலித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எனது முதல் தரமான கருத்தாக முன்வைக்கிறேன். எல்லோரும் ராஜ வாழ்க்கை வாழ்வதில்லை. ராஜ வாழ்க்கை வாழ்பவர்கள் ராஜநிலை எண்களிலே அவர்களது பெயர்கள் இருக்கிறது என்பது எனது ஆய்வு. அதை சொல்லவே இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். பொதுவாக சில மாமனிதர்களாக உருவானவர்களின் பெயர்கள் ராஜநிலையில் உள்ள சுபத்துவம் வாய்ந்த எண்களிலே இருக்கிறது என்பதையும், அதில் முதலாவதாக என்னை இந்த ராஜநிலை கலைக்கு கற்றுக் கொடுத்து இன்று மேடை கொடுத்த, தொடர்ந்து மேடை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குருநாதர் பெயரையே முன்னுதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை தான் மட்டும் அல்லாமல், தனது மாணவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வாடிக்கையாளர்களின் வாழ்க்கையும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இந்த கலையை கற்றுக் கொடுத்து வருகிறார். இதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொண்டு வருகிறார். தன்னுடைய சுய வாழ்வில் நடந்த சோதனையை சாதனையாக்கி காட்டி பலரும் சாதனையாளராக மாற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த கலை மென்மேலும் வளர பெரும் பங்காற்றி வருகிறார். அதில் அணில் போல சிறு துரும்பாக நாங்கள் எல்லாம் அவரோடு துணை நிற்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இந்த ஐயாவுடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஏ ராஜசேகர், RAJASEKAR. இந்த பெயருடைய கூட்டு எண் 19. இயற்கையாக அவருக்கு அமைந்த பெயர் அதுதான். அவர் ராஜநிலை அடிப்படையில் அவருடைய இந்த ஆய்வுக்கு பிறகு பெயரை மாற்றம் செய்தார். இந்த மாற்றம் ஒரே ஒரு எழுத்து தாங்க, ARAJASEKAR அப்படிங்கிற இடத்துல GAR அப்படின்னு கொண்டு வந்தார். அந்த பெயருடைய கூட்டு எண் 20. பழைய பெயருடைய கூட்டு எண் 19ஆக இருந்தது. இதில் நன்மையும் தீமையும் இரண்டர கலந்தே நடந்தது. சொல்லப்போனால் கொடுத்தால் கோடீஸ்வர யோகம், இல்லையேல் தரித்திர யோகம். ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த மாமனிதர்
திடீர் ஒரு திருப்பத்தில் வாழ்க்கையில் தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். தள்ளப்பட்ட பின்பு தனது பெயரை ஆய்வு செய்ய துவங்குகிறார். அந்த ஆய்வானது அவருக்கு ஒரு சின்ன மாற்றத்தை, ஒரு உத்வேகத்தை தந்தது. அந்த உத்வேகம் பெயரில் திருத்தம் செய்த பின்பு ராஜசேகர் அப்படிங்கிறத KAR எடுத்துட்டு GAR கொண்டு வந்தார். 20ஆம் எண் திடீர் முன்னேற்றம். ஆம், நிச்சயமாக அவர் வாழ்வில் திடீர் முன்னேற்றத்தை தந்தது என்றால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பல ஜோதிட துறைகளுக்கு மத்தியில் தனக்கென ஒரு கலையை, எண்கணிதத்தில் ஒரு மாற்று துறையை, ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை என்ற எண்கணிதத்தை எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும், எல்லோரும் கற்றுக்கொள்ளும் வகையிலும், எல்லோரும் பயனடையும் வகையிலும் மிக அழகாக வடிவமைத்து ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். இன்னைக்கு ஜோதிடத்துறையில் ரொம்ப ட்ரெண்டிங் அப்படின்னா ராஜநிலை எண்கணிதம், சரிங்களா? அந்த வகையில் உருவாக்கி கொடுத்து தான் புகழ் பெற்றதோடு அல்லாமல் இந்த பெயர் மாற்றத்துக்கு அப்புறம் அவருடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி கண்டிப்பாக உயர்ந்திருக்கு. திடீர் முன்னேற்றம். இன்று வாழ்க்கையில் எல்லோரும் மதிக்கத்தக்க அளவு ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் எங்கள் குருநாதர் வலம் வந்து கொண்டு இருக்கிறார். ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்களை ராஜசேகர் ஐயா அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்துறையில் எண்கணிதத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரது முகம் தெரியும், அவரது புகழ் புரியும், சரிங்களா? அந்த வகையில் சாதித்து காட்டு விட்டார். ஒரு நடு நட்சத்திரமாக ஜோதிடத்துறையில் ஜொலித்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாவது பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒவ்வொருத்தரும் அடிப்படையிலிருந்து உயர்ந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பயப்படுறோம். ஏழ்மையில் பிறந்தவங்க, அதில் தமிழகம் மட்டுமல்ல உலகம் திரும்பி பார்க்க செய்த ஒரு மனிதர். கடைக்கோடி கிராமம், நாமக்கல் மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி புதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்து ஒரு கடைக்கோடி கிராமத்தில் குடிசை வீட்டில் வளர்ந்தவர். அரசு பள்ளியில் படித்தவர். இங்கே தான் ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அரசு பள்ளியில் படித்த ஒரு நபர் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையாலும் அயராத உழைப்பாலும் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு மாமனிதர். ஒரு கலைக்கல்லூரியில் பயின்று பின்பு இயற்பியல் துறையில் அவருக்கு உள்ள நாட்டம் மிகுதியால் +2 முடிச்சுட்டு டிகிரி முடிக்கிறாரு. முடித்ததுக்கு அப்புறமா MIT குரோம்பெட் அந்த நிறுவனத்தில் எக்ஸாம் எழுதுகிறாரு. அங்கே உள்ள வசதி படைத்த மாணவர்களுக்கு மத்தியில் எவ்வித வசதியும் இல்லாமல் ஒரு முயற்சியையும் தன்னுடைய இலக்கையும் மூலதனமாக வைத்து தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றவர் மதிப்பிற்குரிய வேலுசாமி ஐயா அவர்கள். அவருடைய பெயருடைய கூட்டு எண்ணும் பார்த்தோம் அப்படின்னாக்க 29, சரிங்களா? 29. இந்த வேலுசாமி அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இப்போவும் தெரியாது. மகேந்திரா நிறுவனத்தினுடைய டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய தலைவர்களில் இவரும் ஒருவர். இன்று தார் அப்படிங்கிற ஒரு வாகனம், எல்லா நிறுவனங்களுக்கும் சொகுசு கார்களுக்கு மத்தியில் தாருங்கிற ஒரு கார் டிசைனை வடிவமைத்து உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு குறைந்த விலையில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புத விரும்பத்தக்க வாகனமாக உருவாக்கி கொடுத்த மாபெரும் மேதை, தொழில்நுட்ப வல்லுநர் அப்துல் கலாம் அவர்கள் படித்த MIT நிறுவனத்தில் படித்தவர். இன்று பொறியியல் துறையில் தனக்கென ஒரு அங்கீகாரத்தையும் மகேந்திரா நிறுவனத்துடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகிகளில் இவரும் ஒரு முக்கிய நபராக, அங்கத்தினராக விளங்கி வருகிறார். இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த ராஜநிலை எண்களில் சுபத்துவம் வாய்ந்த இயற்கை சக்தி மிகுந்த எண்களில் அமைந்ததே இதற்கு முன் உதாரணமாக நான் சொல்ல வருகிறேன். இந்த பெயரானது மகேந்திரா 45, மகேந்திரா 45, மன்னிக்கவும் 54 ராஜ்யம் உண்டு. மகேந்திரா நிறுவனத்தில் ஒருத்தர் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, ஒரு அந்தஸ்து உண்டு. அந்த வகையில் இன்று உலக நாடுகள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் மகேந்திரா நிறுவனத்திற்கு ராஜ்யத்தை பெற்றுத்தந்த ஒரு மாமனிதர் திரு வேலுசாமி ஐயா அவர்கள், சரிங்களா? அவருடைய பெயரில் பார்த்தோம்னா 29 கூட்டு எண். சாதாரண ஆறுசாமி, நம்ம ஐயாச்சாமி, இது போல் நிறைய சாமிகளை பார்த்துருக்கோம். இந்த வேலுசாமிங்கிறவர் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய டெஸ்லா, அப்புறம் ஹுண்டாய், உலக தரமிக்க நாடுகளுடைய தயாரிப்புகளுக்கு
போட்டியாளராக ஒரு குக்கிராமத்தில் பிறந்த குடிசையில் பிறந்த மாமனிதர் ஒரு பெரிய டஃப் கொடுத்திருக்காரு, ஒரு காம்படிட்டராக வந்திருக்காரு அப்படின்னா நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவருடைய பெயருடைய கூட்டியன் 29. அவர் பணிபுரியக்கூடிய நிறுவனம் கார் தொழிற்சாலையுடைய நிறுவனம், அவங்க பிராண்டோட பேர் மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இந்த பெயருடைய கூட்டியன் 54. நிச்சயம் இவர் இந்த தார் அப்படிங்கிற ஒரு காரை ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டில் விட்டதுக்கு அப்புறமா அந்த மகேந்திரா நிறுவனத்திற்கே ஒரு ராஜ்யம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள் துறையில் இவி கார்ஸ்லேயும் டெஸ்லாவுக்கு நிகராக எப்படிங்க உலக புகழ்பெற்ற டெஸ்லா நிறுவனத்துக்கு நிகராக இந்தியாவிலும் உள்நாட்டில் ஒரு காரை வடிவமைக்க முடியும் என்பதை செயல் வடிவம் கொடுத்து காட்டியவர் நமது வேலுச்சாமி ஐயா அவர்கள். மகேந்திரா நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்ததில் இவர் பெரும் முக்கிய பங்கு வகிக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா இவருக்கு நிறைய தடைகள் வந்ததுங்க வாழ்க்கையில். இவருடைய திறமையை பார்த்து உலகில் இருக்கக்கூடிய கார் வடிவமைப்பு நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டு கூப்பிட்டாங்க. ஸோ தன்னுடைய நலனை காட்டிலும் தன் தேசத்தின் நலன் கருதியும் தன் நாட்டு மக்களுக்கும் தன் தமிழ் மொழிக்கும் ஒரு அடையாளமாக விளங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்திய மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்திய நிறுவனத்திலேயே பணிபுரிவேன் என்ற உயரிய லட்சியத்தில் இவர் இந்த மகேந்திரா நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். உலகத்தரத்திற்கு இதனை உயர்த்தி வருகிறார். இந்த தாரோட கூட்டேன்னு பார்த்தோன்னா 12. நம்ம இந்தியாவோட கூட்டேனும் 12 தாங்க. ஸோ இந்த 12 பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த நிறுவனம் தாருங்கிற ஒரு காரை வடிவமைச்சதுக்கப்புறம் மகேந்திரா நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் கூடியது. மகேந்திரா நிறுவனத்துடைய ஷேர்ஸ் ப்ரைஸும் அவங்களோட கேபிட்டலோட வேல்யூமும் பெரிய அளவில் ஈர்த்தது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்து உலக புகழ்பெற்ற அதிகாரமிக்க மனிதர்கள் பட்டியலில் இடம்பெற்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். என்றும் அவர் இளைஞர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று மண்ணுலகில் இல்லாவிட்டாலும் என்றும் இளைஞர்கள் மத்தியில் வாழக்கூடிய மாமனிதர். அவருடைய பெயரும் ஏபிஜே கூட்டியன் 10. அடுத்ததா உலக நாடுகளுக்கு இந்தியாவும் ஒரு அதிகாரமிக்க நாடு, இந்திய பிரதமரும் அதிகாரமிக்கவர் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் மோடி. இவருடைய கூட்டியன் 16. சர்வலாபம் உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலக நாடுகளை தனது ஆளுமைக்குள் அடக்கி ஆள வேண்டும் என்ற அதிகாரம் மிக்க ஒரு நாடாக விளங்கக்கூடிய நாட்டின் அதிபர் ட்ரம்ப். அவருடைய பெயருடைய கூட்டியன் 29. ஸோ இது போல இந்த பெயர்கள் எல்லாம் வலிமை வாய்ந்ததா ராஜநிலை எண்களில் சொல்லக்கூடிய இயற்கை சக்தி மிகுந்த எண்களில் பெயர் அமைந்தவர்களே இன்று உலகில் ஒப்பற்ற புகழுக்கு சொந்தக்காரர்களாக உயிரி இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எனது ஆணித்தனமான கருத்து. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜோதிடத்துறை ஒரு பெரிய அளவுல எல்லாம் சக்ஸஸ் இல்லைங்க. இருந்தது, பட் மீடியா வந்ததுக்கு அப்புறமாவும் இப்போ சமீபமாக ஒரு 10 ஆண்டு காலமாகவும் உலகில் உள்ள எல்லோரும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ஜோதிடம் படிக்கலாம் என்ற வளர்ச்சியும் உலகில் எந்த மூலையில் இருந்தும் ஜோதிடம் நம்மளும் கேட்டு பலன் பெறலாங்கிற ஒரு வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்த ஒரு சமீப 10 ஆண்டு காலத்தில் அசுர வளர்ச்சியில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவதாக எங்கள் ராஜசேகர ஐயாவை பற்றி முன்னமே சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட குறுகிய காலத்தில் ஒரு 3000 மாணவர்களை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த 3000 மாணவர்களுங்கிறத காட்டிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 நபர்களுக்கு வாழ்வளித்த கலை எங்கள் ராஜநிலை கலை. அதில் முதலாவதாக இடம்பெற்றவர் எங்கள் ராஜசேகர ஐயா. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோதிட துறையில் எனக்கு குருவாக இருந்து ஜோதிடத்துறையில் பிரபலமான ஒரு 3 நபர்களை பற்றி பேச இருக்கிறேன். முதலாவதாக எனது குருநாதர், இரண்டாவதாக தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர், சரிங்களா, அவருடைய பெயர் மணிகண்டராஜ். அவருடைய பெயருடைய கூட்டு எண்ணும் 29. நிச்சயமாக ஒரு பெரும் மாணவர் படையை உருவாக்கி தான் கற்ற MA BEd ஆசிரியர் பணிக்கு அப்பாற்பட்டு ஜோதிடத்துறையில் பெரும் நாட்டம் கொண்டு ஒரு சகாப்தத்தை படைத்து வரக்கூடிய குருவாக இன்று தர்மசாஸ்தா நிறுவனம் பள்ளிப்பாளையத்தில் பிரகாசமாக ஜொலித்து கொண்டு இருக்கிறது. அவருடைய பெயரும் 29 ராஜநிலையில் சுபத்துவம் வாய்ந்த எண்களிலே அமைந்துள்ளது என்பதை சொல்ல வருகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா திருப்பூரை சேர்ந்த பிரசன் ஆசான்.
திரு ஜி.கே. ஐயா, கோபாலகிருஷ்ணன் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்ன ஆசான், சந்திரநாடி மற்றும் பிரசன்னங்களில் நிறைய சூட்சுமங்களை வகுத்திருக்கக்கூடியவர். இந்த ஜி.கே. அப்படிங்கிறவுடைய எழுத்துடைய அமைப்பு 32 இழந்ததை மீட்டு தரும். சரிங்களா? இவரும் உலக புகழ்பெற்ற ஜோதிடர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரும் மாணவர்களை உருவாக்கியும் ஜோதிடக்கலை வளர்ப்பதிலும் ஒரு தன்னிகரற்ற மனிதராக விளங்கி கொண்டு இருக்கிறார். அடுத்ததா நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம், ரொம்ப ட்ரெண்டாக வருவோம் அப்படிங்கிற கான்செப்டில் ஜோதிட தங்கமகன் கோவில்பட்டி பெற்றுத்தந்த தங்கபாண்டியன் ஐயா அவர்கள். இவருடைய பார்த்தோன்னா பெரிய உயர் படிப்பெல்லாம் கிடையாதுங்க, பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு சராசரி கல்வி அதிகபட்சம் 8-10 இந்த கேட்டகரிக்குள்ளே 10ஆம் வகுப்புக்குள்ளே படித்த ஒரு மனிதர். பல பட்டதாரிகளுக்கு, உயர் பட்டங்கள் பெற்ற பல பட்டதாரிகளுக்கும் கல்வி கற்றுத்தரக்கூடிய, ஜோதிட கல்வியை கற்றுத்தரக்கூடிய அளவு உயர்ந்த மனிதர். பலன் சொல்வதில் தனக்கென ஒரு தனி பாணி. தங்கபாண்டியன் ஐயா என்றால் தங்கமான ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய சூட்சுமத்தை சொல்லித்தரக்கூடியவர். உலகெங்கும் இவர்களுக்கு ஒரு மாணவர் படை உண்டு. உலக புகழ்பெற்ற ஜோதிடர்களில் இவரும் ஒருவர். மேலும் இவர் புகழ் வாழும் வளரும். அவருக்கும் அவருடைய பெயருடைய கூட்டெண் 45. புத்துணர்ச்சி புது தொழில். ரொம்ப லேட்டாக வந்தாருங்க. இன்னைக்கு ஜோதிடத்துறையில் நிறைய பேர் இறுக்கி பிடிச்சு தன்னுடைய ஒரு நிகழ்ச்சி வந்தால் எல்லோரும் பார்க்கும் வண்ணம், எல்லோரும் தெளிவு பெறும் வண்ணம் எளிமையான பல கருத்துக்களை தந்து எல்லோருக்கும் சிறப்பு சேர்த்து தன்னுடைய புகழையும் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் இந்த பெயரே காரணம் என்று கூறிக்கொண்டு எனது குருமார்களின் பெயர் சொன்னதற்கு தலைவணங்குகிறேன். அவர்களை புகழ் பேசுவதில் பெருமை கொள்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட பெயர் எல்லாமே பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒரே லாஜிக் தான். நான் தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான ரீசன், பிறப்பால் ஒருவர் சாதித்தார் அப்படின்னா அவர் பிறந்த தேதியோ அல்லது அவருடைய பெயரோ ராஜநிலை எண்களில் இல்லாமல் எவரும் வெற்றி கொள்ளவில்லை. இதுதான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து. ஸோ அந்த அடிப்படையில் இவர்களது வெற்றிக்கு இவர்கள் பெயர்களே காரணம் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக சினிமா துறை. ஸோ இன்னைக்கு சினிஃபீல்டு ஒரு மிகப்பெரிய எல்லோரையும் தன்னகத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறையில் தமிழகத்தில் பிறந்தாலும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டாலும் தெலுங்கு மொழியில் புகழ்பெற்ற திரு மகேஷ் பாபு ஆக்டர், அவருடைய கூட்டேன்னு பார்த்தோன்னா 32ங்க. இங்கிருந்து அவர் இருக்கக்கூடிய காம்படிஷனை விட்டு தெலுங்கில் போய் படம் பண்ணார். இன்னைக்கு ஒரு அடையாள சின்னமாக தெலுங்கு சினிமாவில் ஒரு நட்சத்திர நாயகனாக ஜொலித்து கொண்டு இருக்கிறார். இவருடைய கூட்டேன் 32. அடுத்து 40 கடந்தும் 20 போல் என்றும் இளமையாக ஜொலித்து கொண்டு இருக்கக்கூடிய நடிகை. இன்றைய சினிமா துறையில் அதிக சம்பளம், தன்னிகரற்ற புகழ். அந்த நடிகை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களா? திரிஷா தாங்க. அவங்களுடைய கூட்டெண் 16. சரிங்களா? என்றும் இளமை தோற்றம், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய வசீகரம், தனது புன்னகையான முகத்தாலும் தன்னுடைய நடிப்பு கலையாலும் எல்லோரையும் ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகை திரிஷா. 16 செல்வங்களும் உண்டு, சர்வலாபம் உண்டு. நிச்சயம் அவங்க சினிமா துறையில் ஒரு பெரிய அங்கீகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதே போல் இன்னொரு நடிகை இப்போ பெரிய அளவு படங்கள் இல்லைனாலும் பொதுவாக சிரிப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஸ்னேகா. அவங்களுடைய பெயரும் கூட்டெண் 16 தான். இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாக இவங்களெல்லாம் உருவாக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் எவரும் மறுக்க முடியாது. அடுத்து இளைஞர்கள் மட்டுமில்லை, 6 முதல் 60 வரை என்று சொல்லலாம், அதையும் கடந்து சொல்லலாம். எல்லோருடைய மனங்களிலும் இளைய தளபதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய். அந்த விஜயோட கூட்டு பெயருடைய எண் 10. சரிங்களா? இந்த 10ஆம் எண் பல்வேறு நன்மைகள் உண்டு. பொதுவாக இந்த பெயர்களே இவர்கள் வெற்றிக்கு காரணம். இது எல்லாமும் ராஜநிலை அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதை உங்கள் முன்பு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுக்கும் ராஜநிலை பெயர் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் அமைத்துக் கொடுங்கள், நீங்களும் வெற்றியாளராக மாறலாம் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா உலக பணக்காரர்கள். என்னதான் இருந்தாலும் காசு முக்கியம் சொல்லுவாங்கல்ல, காசு, மணி, டப்பு. அது இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் இங்கே யாருக்கும் அங்கீகாரம் கிடையாது. பணம் இல்லாத மனிதன் பிணத்திற்கு சமம். பிறக்கும்போது பணம் இல்லாமல் கூட பிறந்து விடலாம்,
ஆனால் பிணமான பின்பும் அதை அடக்கம் செய்வதற்கு பணம் வேண்டும். சரிங்களா? இப்போ எல்லோரும் பணத்தோடு செல்வம் செல்வாக்கோடு வாழ வேண்டுமானால் உங்கள் பெயர் நிச்சயம் ராஜநிலை அடிப்படையில் இருப்பது மிக அவசியம். பணம் மிக மிக அவசியம். பணத்திற்கே அனைவரையும் ஆளுமை செய்யக்கூடிய சக்தி உண்டு. பணம் படைத்தவர்களே பலம் படைத்தவர்கள். நீங்களும் பலம் படைத்தவர்களாக பணம் படைத்தவர்களாக உருவாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதில் பணக்கார பட்டியலில் உள்ள ஒரு சில நபர்களின் பெயர்களை உங்கள் முன்பு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பில்கேட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கம்ப்யூட்டர் உலகின் பிதாமகன். அவர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் இல்லை. ஐடி இண்டஸ்ட்ரியை உலகெங்கும் பரப்பி ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறையை உருவாக்கி கொடுத்தவர் பில்கேட்ஸ். இவருடைய கூட்டின் 22 திடீர் யோகம் உண்டு. ஸோ அற்புதமாக அவர் பெயருக்கேற்பவே அவர் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இவருக்கு மட்டும் யோகம் இல்லைங்க, இவர் திறமை படைத்த மனிதராதலால் பலருக்கும் வேலைவாய்ப்பு, நல்ல சம்பளம், உயரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவரால் எல்லோருக்கும் திடீர் யோகம் கிடைத்து கொண்டு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக பார்த்தோம்னா எலான் மஸ்க், டெஸ்லா நிறுவனர், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர். இவருடைய கூட்டு எண் 35, லட்சுமி கடாட்சியம் உண்டு. ஒரு வாழ்க்கையில் அவரையெல்லாம் நிறைய பேர் முட்டாள்னு சொல்லி நிறைய இடத்துல புறக்கணிச்சாங்க. பட் இருந்தாலும் கூட என்னிடம் ஒரு தனித்துவம் உண்டு. நிறைய இடத்துல ஒரு 0 ஆகிட்டாருங்க வாழ்க்கையில். அவரோட லைஃப்பை படித்தவங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல தன் கையில் இருந்த பணத்தை பூரா இழந்துருவார், திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுவார். அவருடைய பெரிய தாரக மந்திரம், இழப்பதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு உலகமே இல்லை. நம்மெல்லாம் சொல்லுவோம் வானே இல்லைன்னு சொல்லிட்டு, வானமே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வானத்தில் செயற்கைக்கோள்களை அதிகமாக தனிநபராக உலகெங்கிலும் உலக நாடுகளை காட்டிலும் தனிநபராக செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பி சரித்திரம் படைத்த மனிதர் இந்த டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அவர் நினைச்சா மற்ற எல்லா நிறுவனங்களையும் ஒரே ஒரு நாளில் செயலுக்கு செய்யக்கூடிய அளவு அவரிடம் தொழில்நுட்பமும் உண்டு, அதிகாரமும் உண்டு, செல்வாக்கும் உண்டு. சரிங்களா? அவருடைய கூட்டு எண் 35. கண்டிப்பாக பணம் படித்தவங்க, பலம் படித்தவங்க தான். ப்ரூஃப் ஆயிடுச்சு. அடுத்தது கூகுள் நிறுவனத்துடைய லாரி பேஜ். இவருடைய கூட்டு எண் 26. இந்த ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு எண்களும் ராஜநிலையில் சொல்லப்பட்ட எண்களிலிருந்து மாறுபடவில்லை என்பதற்காகவே நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். சரிங்களா? இந்த லாரி பேஜோட கூட்டு எண் 26 காவிய சம்பத்து உண்டு அப்படின்னு சொன்னாலும் கூட பொதுவாக தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து சனீஸ்வர பகவான் தொழில்துறையில் ஒரு தனக்கான அங்கீகாரத்தை கூகுள் தொடாத மனிதர் யாரும் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன தேவை கூகுளில் போய் தேடுங்க, கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்களை பற்றியும் பார்த்துட்டோம். இவர்கள் பெயரும் ராஜநிலை எண்களிலே நல்ல சுபத்துவம் வாய்ந்த எண்களிலே உள்ளது என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இங்கே எண்களும் ஆளுது, பெயரும் ஆளுது. சரிங்களா? அப்போ ரெண்டு கண்ணு மாதிரி தான் நம்ம நேசிக்கணும். இப்போ பெயர் மட்டுமே ஜெயிக்குமா? இன்னமும் நிறைய இருக்குங்க. விளையாட்டுத்துறையில் எல்லோரும் பொருளாதார படித்தவங்க தான் விளையாட்டுத்துறையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சக்திக்கு மாற்றாக ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு இளம் வயது கிரிக்கெட் விளையாட்டு வீரர் 14 வயதே ஆன வைபவ் சூரியவன்சி. அவர் ராஜஸ்தான் அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பீகாரில் தன்னுடைய தந்தை பெரிய பொருளாதார கட்டமைப்பு இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய அயராத உழைப்பால் தனது மகனுக்கு கொடுத்த மோட்டிவேஷனால் இவர் இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஐபிஎல்ல விளையாடி வர்றாரு. இவருடைய சாதனை உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களையும், கிரிக்கெட் ஆர்வலர்களையும், கிரிக்கெட் ஜாம்பவான்களையும் திரும்பி பார்த்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 38 பந்துகளில் 101 ரன் சதமடித்த ஒரு நபர் என்ற அங்கீகாரத்தை, தனிப்பெரும் சாதனையை உருவாக்கி காட்டியவர் வைபவ் சூரியவன்சி. அவர் பெயருடைய கூட்டு எண் 51. நிச்சயம் திடீர் முன்னேற்றத்தை தந்தது. ராஜநிலைப்படி திடீர் முன்னேற்றம் உண்டு. வைபவ் சூரியவன்சி வாழ்க்கையிலேயும் இந்த திடீர் முன்னேற்றத்தை தந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, அதே போல் ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு பணம் இல்லாத நபர் தன்னுடைய விளையாட்டு திறமையில் 1,10,00,000 ராஜஸ்தான் அணிக்காக எடுக்கப்பட்ட ஒரு இளம் வீரர். சரிங்களா? அவங்க எடுத்ததுக்கான ரிசல்ட் அவர் கொடுத்துட்டார் ஒரே மேட்ச்சில்.
அடுத்து வரும் மாற்றங்களில் அவருக்கு எத்தனை கோடி என்று தீர்மானிக்க முடியாது. அத்துணை திறமை அவரிடத்தில் உண்டு. இங்கு திறமைக்கு மட்டுமே சவால் அப்படிங்கிறத தாண்டி அவர் பெயர்கள் இதற்கு பலமாக இருக்கிறது என்பதை முன்வைக்கவே இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்பினேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வயசுலையும் விளையாட்டில் இருப்பாங்க. பட் மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு போட்டியில் இந்தியாவுக்காக தங்கம் வென்று தந்த வீரமங்கை தங்கப்பெண், அவங்கள வந்து அப்படிலாம் சொல்கிறத காட்டிலும் என்றும் இளமையாக 94 வயசில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுக்க முடியும் நிரூபித்த ஒரு தங்க மங்கையை பற்றி தான் சொல்ல வரோம். 100 மீட்டர் இலக்கை வெறும் 24 வினாடிகளில் ஓடி தங்கப்பதக்கம் வென்று தந்தவர் பகவனை தேவிதாக்கர். அவங்களுடைய கூட்டு எண்ணும் 51. பாருங்க, வயசுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பெயர் வந்து அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இதுக்கு வயது ஒரு எல்லை இல்லை, தடை இல்லை என்பதை சொல்லவே இந்த உதாரணங்களை சொல்லிட்டு இருக்கோம். அவர்களுடைய வாழ்விலும் திடீர் முன்னேற்றம். இது இந்திய நாட்டிற்கே பெருமையை பெற்றுத்தந்த ஒரு சம்பவம். உலக நாடுகளில் ஒலிம்பிக்கில் நம்ம மொராக்கோ, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பின மக்கள் வாழக்கூடிய நாட்டு மக்கள் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸில் ரன்னிங்கில் சாதிக்க முடியுங்கிறத பிரேக் பண்ணி ஒரு இந்திய பெண்ணாக சாதித்து கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் இந்நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இவர்களுடைய பெயரே காரணம். என்னோட லாஜிக் அங்கே தான், நான் இதுலேருந்து மாறவே மாட்டேன். சரிங்களா? அப்போ நீங்களும் உங்கள் பெயரை உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல பெயரை அமைத்து கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக இந்த 2 பேரோட கூட்டணுமே 51, வைபவ் சூரியவன்சிக்கும் சரி, இந்த பகவனி தேவிதாக்கர் அப்படிங்கிற அம்மாவோட கூட்டு எண்ணும் சரி சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அவர்கள் வாழ்வில் திடீர் முன்னேற்றத்தை தந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நம்முடைய அண்டை நாடுகளான முஸ்லீம் நாடு இந்தோனேஷியா நாட்டில் மிக பெரும் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்ட போது அந்த நாடு பொருளாதார பின்னடைவுகளிலிருந்து சரி செய்து கொள்வதற்காக ஒரு கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. நம்மலாம் 2000 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு 2000 ரூபா நோட்டு விட்டோம் நம்ம நாட்டில். அவங்க 20000 ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணாங்க. சரிங்களா? அந்த 20000 ரூபா நோட்டில் நம்ம தமிழ் கடவுளான பிள்ளையாருடைய உருவத்தை பொறிச்சிருக்காங்க. அது பொறிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில ஆண்டுகளிலே அந்த நாடு பொருளாதாரத்திலிருந்து மீண்டு பொருளாதார தன்னிறைவு பெற்ற நாடாக வளம் வந்தது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நம்ப முடியாத ஒரு ரகசியம். ஆனால் அந்த நாடு முஸ்லீம் கண்ட்ரி. அங்கும் நம் தமிழ் கடவுள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயம் தமிழ் கடவுள் சின்னத்தை பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்கிறத விட இந்த 20000 அப்படிங்கிறதுல ஆரம்ப எண் 20. சரிங்களா? இந்த 20 திடீர் முன்னேற்றம் உண்டு, பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய எண். இப்போ பாருங்க, இந்த 20000 அப்படிங்கிற ஒரு நோட்டில் பிரிண்ட் பண்ணதில் 20ங்கிற ஒரு நம்பர் ராஜநிலையில் பலம் வாய்ந்த எண். ஸோ கண்டிப்பாக அந்த 20 இந்தோனேஷிய நாட்டோடைய பொருளாதாரத்தையே மீட்டு தந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, இங்கே ஒரு சின்ன சூட்சுமம். என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் என்னால் தன்னிறைவு அடைய முடியல, எப்பவுமே எனக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது, என்னிடம் பணம் தங்குவதில்லை, இந்த போல் நிறைய அடுக்கடுக்காக உங்களிடம் குறை இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்றோம். 20 ரூபாய் நோட்டு. சரிங்களா? நம்ம இந்திய நாட்டோட 20 ரூபாய் நோட்டை வாய்ப்பு இருக்குவங்க புது நோட்டு ஒரு பண்டலாக வாங்கிக்கோங்க. வாய்ப்பு இல்லாதவர்கள் புது நோட்டில் 20 ரூபாய் நோட்டில் ராஜநிலை எண்களில் சொல்லப்பட்ட நல்ல எண்களில் தேர்ந்தெடுத்து உங்களோடு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த 20 கொடுக்கும். எப்படிங்க? நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த 20 கொடுக்கும். ஏன் திடீர் முன்னேற்றத்தை தந்தது அப்படின்னு சொன்னால், அயல் நாடான அண்டை நாடான இந்தோனேஷியாவுக்கே கொடுத்துருக்குன்னா நம்ம நாடு, நம்ம கரன்சி நம்மளை வாழ வைக்கும். பல பேருக்கு அவர்களுடைய பணப்பெட்டியில் இந்த 20 ரூபாய் நோட்டு பண்டலாக வாங்கி வைக்க சொல்லியும் அல்லது புது கரன்சியை பயன்படுத்த சொல்லியும் அவங்க பர்ஸில் வைக்க சொல்லியும் பலரது வாழ்க்கை முன்னேற்றம் கண்டு கொண்டு இருக்கிறது. நீங்களும் முன்னேற்றம் அடைய இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க சார், என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட பணம் தங்கலை, நான் பணத்தை பெரிய அளவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேங்கிறவங்க இடதுகை கட்ட விரலுக்கு கீழே இந்த சுக்கரமேட்டில் 20 அப்படிங்கிற எண்ணை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கும் பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம் உண்டு. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடது கை கட்ட விரலுக்கு கீழே சுக்கரமேட்டில் 20ங்கிற எண்ணை எழுதிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும்.
அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விஷயத்தை கொடுத்துருக்கேன். வெறுமனே செவிக்கு விருந்தா நினைக்காம, வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்காக எடுத்துக்காம, நீங்கள் பயன்படுத்தி வெற்றி கண்ட விஷயத்தில் மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. அப்போதான் ராஜநிலை கலையும் வளரும். உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு விஷயம் மற்றவர்களுக்கும் சேரட்டும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததா பேங்கிங் செக்டர்ஸ். இந்த பேங்கிங் செக்டர்ஸில் கேவிபி அப்படிங்கிறது கூட்டு எண் 10, எஸ்பிஐ அப்படிங்கிற கூட்டு எண்ணோட எண் 6. இந்த 6 சுக்கிரனை சொல்லும், சர்வலாபம் உண்டு, தொழில் விருத்தி உண்டு. கேவிபி 10, சரிங்களா, நன்மைகள் உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஐடிபிஐ பேங்கோட இந்த ஷார்ட் ஃபார்மேஷன் கூட்டு எண் 8, நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய எண், 8ஆம் எண், சனீஸ்வர பகவானுக்குரிய உகந்த எண். 8 அப்படின்னா நிறைய பேர் ஒரு அடி தள்ளி நிற்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, சனீஸ்வர பகவானுடைய அருள் இல்லாமல் எவரது வாழ்விலும் முன்னேற்றம் என்பது கிடையாது. சனி கொடுப்பார், எவர் தடுப்பார் என்ற கூற்றுக்கிணங்க 8 கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வேறு எந்த எண்களும் கொடுக்க முடியாது. அதனாலே எங்கள் ராஜநிலை அடையாளமாக இந்த 8 8 8, சரிங்களா, அதை 88 88 88 88 என்ற நோக்கில் எங்கள் குருநாதர் வடிவமைத்து தந்திருக்கிறார். இதை எண் எந்திரமாகவும் பயன்படுத்தலாம். உடன் வைத்து கொண்டாலே யோகம், உடன் வைத்து கொண்டாலே யோகம். எப்போவுமே எங்களோட இருக்கும், உங்களோடும் இருக்கட்டும் இந்த ஸ்டிக்கர், சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மருத்துவத்துறையில் டாக்டர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய கூட்டு எண் 22, திடீர் யோகம் உண்டு, சரிங்களா. அடுத்தது சிப்லா மருத்துவ கம்பெனியில் சிப்லாங்கிற நிறுவனம் 16ஆம் எண், சர்வலாபம் உண்டு. ஒரு சின்ன கம்பெனியாக ஆரம்பித்தவங்க இன்றைக்கி மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தில் ஷேர் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு ஒரு ராயல் சல்யூட், மிகப்பெரிய வளர்ச்சி, சரிங்களா. அடுத்தது சிப்லா பார்மசி 41 கூட்டு எண், அற்புத கடாட்சியம் உண்டு. நிச்சயமாகவே இந்த ஃபார்மசி ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்குது. ஒரு ட்ரெண்டிங் நிறுவனமாக மெடிசின் ஃபீல்டில் இந்த நிறுவனம் வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டு, இதுக்கு அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேதிக் நிறைய இருக்குது. ஹோமியோபதி, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதிக்னு பல நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த ஆயுர்வேதிக் அப்படிங்கிற மருந்து பக்க விளைவுகள் இல்லாமல் நிலையான முன்னேற்றத்தை தரக்கூடிய என்ன ஒரு துறையாக, மருத்துவத்துறையாக வலம் வந்து கொண்டு இருக்கிறது. அதில் இந்த ஆயுர்வேதிக்குடைய கூட்டு எண் 29. நிச்சயம் ஜன சௌக்கியம் உண்டு. ஆயுர்வேத மெடிசினை பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை தற்பொழுது பெருகி கொண்டே இருக்கிறது. அலோபதி மெடிசனுக்கு தாண்டி ஆயுர்வேத மருந்து நல்ல வளர்ச்சியில் இருக்குது. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களும் புரிந்து கொள்வீர்கள். பக்க விளைவுகள் இல்லாத மருந்து ஆயுர்வேத மருந்துகள் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் அக்னி ஸ்டீல்ஸ், இந்த அக்னி ஸ்டீல்ஸோட கூட்டு எண் 33, புத்துணர்ச்சி, புது தொழில். அந்த இரும்பு அப்படின்னாலே வலிமை, அதில் அக்னி ஸ்டீல் என்றால் ரொம்பவும் வலிமை, சரிங்களா. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தன்னிகரற்ற ஒரு நிறுவனமாக இந்த அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனம் வளர்ந்து வருகிறது. அதற்கு அந்த பெயருடைய கூட்டு எண்ணே முதல் காரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா சானிட்டரிஸ். இந்த சானிட்டரிஸ் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி எல்லா விஷயத்துக்கும் பீங்கான் சாமான்களை பயன்படுத்துகிறோம். கழிப்பறையாகட்டும், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடமாகட்டும், எல்லாமே சானிட்டரிஸ் பொருட்களை தான் பயன்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் பேரிவேர் அப்படிங்கிற நிறுவனத்துடைய கூட்டு எண் 30, சரிங்களா. பேரிவேருங்கிற நிறுவனத்துடைய கூட்டு எண் 30. செயின்ட் கோபைன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய கூட்டு எண் 33. மொத்தத்தில் இந்த நிறுவனங்கள் ஒரு தனித்த அடையாளமாக அந்த சானிட்டரிஸ் பொருட்கள் விற்கக்கூடிய நிறுவனங்களில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து வலம் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங். இன்றைக்கி எல்லாத்துக்குமே விற்பனை பொருள்களை வாங்கணும் அப்படின்னா நிறைய ஊடகங்கள் இருந்தாலும் கூட கூகுள்களுக்கு அடுத்தபடியாக இருந்த இடத்துல இருந்தே தேவைங்கிற பொருளை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு பொருட்களை விற்பனை தளமாக இருக்கக்கூடியது ஃப்ளிப்கார்ட், மீஷோ. அங்கே இல்லாத பொருளே கிடையாதுங்க. நினைச்சா ஆஃபரு, நினைச்சா
ஒரு ஆஃபர், இயர் எண்ட் ஆஃபரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆஃபர் ஒன்று, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னா ஆஃபரு, இப்படி ஆஃபர்ஸாக போட்டு கடைகளுக்கு போகாமல் இல்லத்தில் இருந்தபடி பொருட்களை ஆர்டர் செய்து வணிகத்தை பெருக்கக்கூடிய நிறுவனமாக ஃப்ளிப்கார்ட் இருக்குது. இந்த நிறுவனத்துடைய கூட்டு எண்ணும் 29. பெரிய அளவு மக்களை வந்து தன் வணிகத்துக்கு ஊடக வாயிலாக ஈர்த்து கொண்ட ஒரு நிறுவனம்னு சொன்னால், அசுர வளர்ச்சி அடைந்த நிறுவனம்னு சொன்னால் ஃப்ளிப்கார்ட்டை சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த நிறுவனத்துடைய கூட்டு எண் 29. பெண்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸு ப்ளஸ் வந்து வீட்டு அலங்கார பொருட்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தளமாக மீஷோ இருக்குங்க. இந்த மீஷோவோட கூட்டு எண்ணும் 29 தான். இந்த நிறுவனங்கள் எல்லாம் தனக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மற்ற நிறுவனங்கள் செய்ய முடியாத வணிகத்தை இந்த இரு நிறுவனங்களும் தன்னகத்தே வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நிச்சயம் அவர்களுடைய வணிகம் பெரு வணிகம். இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் ஆர்டர் போடாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த இரு நிறுவனங்களும் ராஜநிலை எண்களிலே பெயர் அமைந்திருக்கிறது. இதுவே அவர்கள் வெற்றிக்கு சாதனை என்று சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக நமது தேசத்தின் பெயர் இந்தியா. இந்த இந்தியாவோட கூட்டு எண்ணும் 12 தாங்க. முன்ன மீட்டிங்கில் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு நாட்டுடைய சக்தியாக அந்த எண்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக சொன்னோம். சமீபத்தில் பெகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகள், பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அவங்களுடைய தாக்குதல் இந்திய மக்களை பெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி இருந்தாலும் கூட அந்த இறந்தவர்களுக்கு இக்கணத்தில் ஒரு வருத்தங்களையும், அவர்களை அழிக்கும் நோக்கில், தீவிரவாதத்தை ஒடுக்கும் நோக்கில் இந்திய தேசமானது ஒரு மாபெரும் புரட்சி செய்ததற்கு போல அவர்களுக்கு எதிராக அந்த தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக முயற்சி மேற்கொண்டது. நள்ளிரவில் தாக்குதல் நடத்தினாலும் ஒரு பெரும் 80க்கும் மேற்பட்டவர்களை தீவிரவாதிகளை கொன்ற ஒரு பெருமை இந்திய தேசத்திற்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது. அதில் உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு எங்களது ராஜநிலை சார்பாகவும் பார்த்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்கள் சார்பாகவும் ஒரு வீர வணக்கம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேசத்துடைய ஏவுகணைகள் பட்டியலும் கூட ராஜநிலை எண்களிலே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்க ஒரு கடமைப்பட்டிருக்கேன். நம் இந்திய ஏவுகணைகளின் பெயர்களான அக்னி ஏவுகணை கூட்டு எண் 10. அடுத்ததாக பிருத்திவி ஏவுகணை, இதோடைய கூட்டு எண் 27. ஆகாஷ் அப்படின்னு ஒரு ஏவுகணை இருக்குது, அந்த ஏவுகணையுடைய கூட்டு எண் 12. திரிசூல் அப்படின்னு ஒரு ஏவுகணை இருக்குங்க, புரியுதுங்களா? அந்த திரிசூலோட கூட்டு எண்ணும் 33. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா அஸ்த்ரா அப்படின்னு ஒரு ஏவுகணை இருந்தது, இதோடைய கூட்டு எண் 16. அடுத்ததா இது போன்ற பெயரில் கூட ராஜநிலை எண்கள் பலம் வாய்ந்ததாக இருப்பதாலே இந்த ஏவுகணைகளுக்கெல்லாம் வலிமை சேர்ந்ததா என்று சொல்லக்கூடிய வகையில் நம்ம ராஜநிலை எல்லா இடத்திலும் பெரும் பங்கு வகிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, அந்த பெகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட மனிதர்களுக்கு இந்திய மக்களின் அச்சுறுத்தலை போக்கவும் இந்தியா எடுத்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிந்தூர் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்தோம் தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு. அந்த சிந்தூரோட கூட்டு எண்ணும் 29. இந்த சிந்தூருக்கு பெயரை எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிறத தாண்டிலும் வீரமங்கை நெற்றி திலகத்துக்கு அந்த சிந்தூர்னு பேர் வச்சுருந்தாங்க. உண்மையிலே மதிக்கத்தக்க விஷயம். எங்கள் தேச பெண்களின் குங்குமத்தை அழிக்க நினைத்தால் எக்காலத்திலும் இந்த பாரதம் தீவிரவாதத்தையும் எதிர்ப்பானவர்களை ஒடுக்கும் என்ற நோக்கில் இந்த பெயர் அமைத்ததற்கு இந்திய தேசத்திற்கும் இந்திய இராணுவத்தினருக்கும் முப்படைக்கும் மற்றும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ராஜநிலை சார்பாக இந்த பெயருக்கு தேர்ந்தெடுத்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பொதுவாக எல்லோரும் வெற்றி பெற வேணும் அப்படின்னா எல்லோருக்குள்ள ஒரு உத்வேகம் வேணுங்க. அந்த உத்வேகம் இல்லாவிட்டால் யாரும் சாதனையாளராக ஜெயிக்க முடியாது. அந்த உத்வேகத்துக்கூட பேர் ஸ்பார்க், ஒரு தீப்பொறி. உங்களுக்குள் இருந்தால் நீங்களும் ஜெயிக்கலாம். அந்த வகையில் ஸ்பார்க் அப்படிங்கிற மோட்டிவேஷன்ஸ் நேமோட கூட்டு எண் 16. உங்களுக்குள்ளும் அந்த வெற்றியாளராக வேண்டும் என்ற தீப்பொறி உருவாகட்டும். ராஜநிலையை நீங்களும் பயன்படுத்துங்கள். அடுத்து
பயன்படுத்திட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் லக்கு வேணும். யாருக்கெல்லாம் லக்கு இருக்கும்? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராஜநிலை நிகழ்ச்சிகளை எப்பொழுது யார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவர்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிகளே. அவர்களுக்கு இந்த லக் கண்டிப்பாக கிடைச்சிரும். இந்த லக்கோட கூட்டு எண் 14. நன்மைகள் உண்டு. அடுத்ததாக அச்சீவ்மெண்ட். இந்த லக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு லக்கு கிடைச்சிருச்சு, நான் ஒரு அச்சீவபிள் பர்சனாக வரணும், சாதனையாளராக மாறணும் அப்படின்னா இந்த அச்சீவ்மெண்ட்டுங்கிறது சாதனையுடைய அங்கீகாரம். அந்த அச்சீவ்மெண்ட்டோட கூட்டு எண் 39. ராட்சச சன்மானம் உண்டு. ராஜநிலையில் பலன். ஓகேங்களா? எல்லாம் முடிஞ்சது. நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும். அந்த சக்ஸஸோட கூட்டு எண் 26. உங்கள் வாழ்க்கையிலும் சக்ஸஸ் உண்டு. இந்த 26 காவிய சம்பத்து அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட பல வெற்றியாளர்களை உருவாக்கி தந்த எண் 26. பலருக்கும் இது பொருந்துகிறது. ஆனால் அவர் வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய குணத்தோடு செயல்புரிகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு இத்துணை நேரம் எங்களது ராஜநிலை டிவி மற்றும் ராஜநிலை குழுமம் ஏற்பாடு செய்த கருத்தரங்கிற்கு ஊடக வாயிலாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் இனியும் பார்க்கவிருக்கும் அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. நீங்கள் முயன்றால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். பொதுவாக நிறைய பேர் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஒரு பெயரில் மாற்றம் செஞ்சால் வாழ்க்கை மாறுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், எங்கள் பெயரெல்லாம் மாற்றிக்கிட்டோம். இன்றைக்கி நாங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே இது போன்ற கருத்தரங்குகள் தொடர்ந்து எங்கள் குருநாதர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இது எங்கள் புகழ் பாட அல்ல, உங்கள் புகழ் பரப்ப. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் புகழ் பரப்ப நீங்களும் வெற்றியாளராக புகழோடு வாழ வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் கருத்தரங்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்வும் புகழோடு விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் எடுக்கும் சிறு மாற்றம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றமாக உயர்த்தும். நிறைய பேர் செல்ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு நான் 10 வருஷமாக வச்சுருக்கேன், 20 வருஷமாக வச்சுருக்கேன், எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இதை தான் கொடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப சங்கடத்தோடு இந்த எண்களை மாற்றுறதுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக இதை சொல்ல வரேங்க. என்னை வாழ வைக்கவில்லை என்ற ஒரு எண்ணோடு நான் வாழ விரும்பவில்லை. அந்த மாற்றத்தை நாங்கள் செஞ்சோம். நாங்கள் இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வும் முன்னேறும். உங்கள் பெயரிலும் மாற்றம் செய்யுங்கள். உங்கள் செல்போன் எண்களில் மாற்றம் செய்யுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாயாஜால வித்தையாக இந்த ராஜநிலை எண் கணிதம் விளங்கிட்டு இருக்கு. உங்களோட ஏடிஎம் பின் எண்களில் மாற்றம் செய்வதால் உங்கள் வங்கியிலும் உங்கள் வங்கி கணக்கிலும் பணம் வர வைக்க முடியும், பணம் தங்க வைக்க முடியும் என்ற சாதனையை ராஜநிலை இன்று தந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இது போல பல துறைகளில் ராஜநிலை ஜோதிடர்கள் மாற்றம் செய்து தருகிறோம். உங்களுக்கும் இந்த மாற்றம் முன்னேற்றமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ராஜநிலை எனும் அற்புத கலையை எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்கள். ராஜநிலை கலையை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுங்கள். வெற்றி உங்கள் வசமாகட்டும். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி 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 நன்றி. நல்லதொரு வாய்ப்பு தந்த ராஜநிலை குழுமத்திற்கும் எங்கள் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றி. நன்றி நன்றி.